நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரத்தான் இந்த தேர இழுத்து செல்லும். இன்றும் நம் வாழ்வில் நினைத்தாலே இனிப்பது எது அப்படிங்கிறத பற்றி, அதாவது உயிர் கொடுத்த பெற்றோரா, பிடித்த ஆசிரியரா, வழிகாட்டிய நண்பர்களா, வாழ வைத்த ஊரா, இளமை கால காதலா, கை கொடுத்த உறவுகளா, இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே கசப்பு தான். ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் கசப்பும் இருக்கு போலக்கு. அதனால் அந்த டாப்பிக்லேயும் சில பேர் பேச வர்றாங்க. ஒரு 3 முடிச்சாலே முட்டாளு ஆனே, கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே, வலைய விரிச்சுக்கிட்டு அதுக்குள்ள நானே தான் விழுந்து புட்டு, வலைய விரிச்சு புட்டு அதுக்குள்ள நானே. கொஞ்சம் எத்தனை பேர் விழுந்திருக்கான் பாருங்க வலையில. ஒரு பாட்டு போட்டிருக்கான், எப்படி தெரியுமா? பொண்ணுங்களை கேவலமா என்னாதே மச்சி, உன் கூட வந்து பிறக்கலையா அக்கா தங்கச்சி, நல்ல பொண்ணை தேடி வரும் ஒன்ன நினைச்சு நீயா போய் வலையில விழுந்துட்டு ஏன் சார் பொண்ணுங்களை போய் குத்தம் சொல்றீங்க? இல்ல உனக்கு புரியல, வயசு 10. நல்ல பொண்ணு எப்போ தேடி வருவா? நம்ம கையில ஒரு 10 ஏக்கர் நிலமும் ஒரு பங்களாவும் இருந்தா நல்ல பொண்ணு தேடி வருவா, புரோக்கர் மூலமா. அன்னைக்கு ஒரு தகப்பன் சொல்றாரு, 2000 ரூபாயில என் 2 பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னாரு. முடியுமா 2000 ரூபாயில? எப்படியா 2000 ரூபாயில 2 கல்யாணத்தை முடிச்ச? ஒன்றும் இல்லை, ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன், அவாவா மாப்பிள்ளை தேடிக்கிட்டா. உங்களுக்கு வாச்சது அப்படி. அதான் சந்தை கடையில் நின்று செருப்பு விட்டு எரிஞ்சால் சனியை முடிச்ச மண்டையில தான் சரியா விழுகும்பாங்க. உங்களுக்கு அப்படி விழுந்திருக்குங்க, எங்களுக்கெல்லாம் விழுகாது. நீங்க உங்க ஃபேமிலியவே நினைச்சுக்கிட்டு உங்க சம்சாரத்தவே நினைச்சுக்கிட்டு இங்க தயவு செஞ்சு பேசாதீங்க ஐயா. 2 பயில எங்க இருந்தியா பிடிச்சிட்டு வந்தியா இவங்கள? எனக்கு சந்தேகமா இருக்கு. 2 ஒரு ரெட்டை பிறகு மாதிரியே குதிச்சுட்டு கிடக்கானுல. மனைவிங்கிற உறவு தான் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரல, மாமனார் மாமியார பெருமையா பேசிருக்காளையா. இப்போ என் வீட்டுக்காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டு பெருமையே பீத்திட்டு அலைவா தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரி பரமேஸ்வரி ஒரு சண்டாளி இருக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில், அவட்ட பேசுவா பாருங்க. எக்கா எங்கள் வீட்டை சுற்றி பாலாரம் தேனாரம் ஓடுங்கக்கா, நாங்கள் குப்புற கிடந்து நக்கி நக்கி குடிப்போம். அங்கே குடிக்க கஞ்சி தண்ணி கிடையாது, எனக்கு தான் தெரியும். அங்கே பாலாரம் தேனாரமாக ஓடுது, சாக்கடை தண்ணி ஓடுது நினச்சி குடிக்க தண்ணி கிடையாது, நல்ல தண்ணி. இப்படிப்பட்ட ஊரில் இருந்து வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வயசு 78, கண்ணு கொஞ்சம் தெரியாதுல்ல, எனக்கே கண்ணு தெரிய மாட்டாங்க, அப்புறம் எங்கள் ஐயாவுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார்னா அவள் என் வீட்டுக்காரி சொல்கிறா, குருட்டு பைய வாரான். ஆனால் அவங்க அப்புறம் பெருமையாக பீத்தா யார்கிட்ட? பக்கத்து வீட்டு பரமேஸ்வர்கிட்ட. எக்கா எங்கள் அப்பா தோளில் துண்டை போட்டுட்டு அப்படி நடந்தார்னா ராஜ நடப்பாருங்க. எனக்கு தான் தெரியும், அவன் கப்பக்கால் பைய ஒத்தக்கால் கலக்கோடி வச்சா ஒத்த கலக்கு பஸ்ஸில் ஏற்றி விடணும்னா பட்டக்ஸா 3 பேர் தூக்கி விடணும். எனக்கு தான் தெரியும் பார்த்துக்க. ஆனால் பீத்திட்டு அலையா இப்படிப்பட்டவ இருந்துன்னா இந்த குடும்பத்தில் எப்படியா இனிக்கும்? எனக்கு ஒரு நண்பன் இருந்தா, ஐயா சாப்பிடவா என் வீட்டுக்கு, சாப்பிடவா என் சாப்பிடவான்னு கூப்பிட்டான். ஓயாமல் கூப்பிட்டுருக்கானேன்னு போனேன். சாப்பாடு வச்சுருந்தான். நான் சோத்தை தின்னுட்டே இருக்கேன். எய்த்தாப்புல அவன் வீட்டு நாய் என்ன முறைச்சிட்டே இருக்கு. ஏன்டா உன் நாய் முறைக்குதுங்க? அது வேற ஒன்றும் இல்லை, ஆசை தர நீ சாப்பிடு. என் நாய்க்கு அதுக்கு தட்டில் யார் சாப்பிட்டாலும் இப்படி தான் முறைக்கும். வாய் போய் நாய் தட்டில் சோறு வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நண்பனால நினைச்சா இனிக்கையா செய்யும், கசக்குதாயா நட்பு. இங்கே உண்மையான விஷயம் இந்த மதுரையில் மற்ற எல்லா உறவுகளையும் விட இந்த நட்பு எவ்வளவு மேலானது, எவ்வளவு உன்னதமானது. எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நெட் எக்ஸாம் எழுதுறேன். அந்த நெட் எக்ஸாமுக்காக ஹேமான்னு ஒரு தோழி எனக்கு புத்தகங்களை எல்லாம் எடுத்து நான் சொல்ல என்னென்ன புத்தகங்கள் சொல்லணும் அத்தனை புத்தகங்களை எடுத்து எனக்காக
வாசிச்சு விட்டு என்னுடைய அந்த தேர்வுக்காக உதவி செய்து அல்லும் பகலுமா படித்தாங்க. நான் கேட்கணுன்றதுக்காக சத்தம் போட்டு படித்தாங்க. அப்படி படித்து அவங்க படித்ததை கேட்டு அந்த நெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனேன். இன்னைக்கு ஒரு பேராசிரியரா பசும்பொன் தேவர் காலேஜில் உசிலம்பட்டியில் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா அதுக்கு காரணமாக இருந்தது அந்த நட்பு. நான் இங்கே பேராசிரியர் ஆனதுக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் கலங்கி நின்ன போது தான் அதே ஹேமா, ஏன் கவலைப்படுற, உனக்காக நீ சொல்ல சொல்ல நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னான். 500 பக்கங்கள் பிஹெச்டி எடுத்துக்கிட்டு இருந்த தலைப்பு செல்வராஜின் புதினங்களில் மார்க்சிய அழகியல்னு ஒரு தலைப்பை எடுத்திருந்தேன். இன்னைக்கு அதை முடிச்சு நான் டாக்டரேட் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமா இருந்தது அந்த நட்பு இல்லையா? அந்த தோழிகிட்ட தான் நான் கேட்டேன், என்னுடைய வாழ்க்கை துணையாக நீ ஏன் வரக்கூடாது அப்படின்னு தொலைபேசியில் கேட்டேன். எல்லாரும் கேட்கறது மாதிரி நீயும் கேட்குறியே அப்படின்னா நான் சொன்னேன், எல்லாரும் கேட்கறது மாதிரி நான் கேட்கல, மற்றவங்க கேட்கறது வேற, நான் கேட்கறது வேற அப்படின்னேன். என்னுடைய தோழி புரிஞ்சுக்கிட்டா. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை துணையா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹேமாவை நான் முதல்ல தோழியாக பார்த்தேன். அதே ஹேமா இன்றைக்கு என்னுடைய காதலியாக இருக்கிறாள்னு சொன்னான். அந்த காதலுக்கு வழிவகுத்தது அப்படின்னா அது நட்பு. அவ சொல்லுவா, மாற்றுத்திறனாளின்னு எல்லாரும் உங்களை சொல்லலாம், நீங்க உண்மையிலேயே பார்வை குறைபாடு இருக்கிறதுனால மாற்றுத்திறனாளி அல்ல, இந்த சமூகத்தை மாற்ற பிறந்ததனால் நீ மாற்றுத்திறனாளின்னு சொன்னான். இந்த உறவை நினைச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு இனிக்கின்ற ஒரு உறவு. இந்த பொம்பளை போய் எங்க உட்காந்துருமே, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை யார் மடியில் உட்காந்துருக்கும், அவங்க அப்பா மடியில் சிம்மாசனமாக சாஞ்சு உட்காந்து அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆம்பளை பையில பூரா பாருங்க அம்மா மேலே சாஞ்சிருப்பான், அவனுடைய தேவ சிம்மாசனம் அவங்க அம்மா மடி தான். இந்த பொம்பளை பிள்ளையும் அப்பா மேலே அவ்வளோ பிரியமா இருக்கு, ஆம்பளை பையன் அம்மா மேலே அவ்வளோ பிரியமா இருக்கான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா நேராக அவங்க அப்பாட்ட போக மாட்டான், அந்த ஆள் வெளியே உட்காந்துருப்பாரு. நேராக போனோடனே அவர் கண்டுக்கிறான், நேராக சமைக்கிறது தான் போவேன். நேராக போய்மா, இல்லைடா எங்கள் ஸ்கூலில் பரீட்சைக்கு காசு கேட்குறாங்கம்மா, இந்த உங்கள் அப்பா உட்காந்துருக்காருல அவர்கிட்ட கேள், அந்த ஆள் தரமாட்டாருமா. அந்த ஆளுமா, அந்த ஆளும் சொன்னேன் இந்த அம்மாவுக்கு நம்ம ஆளு. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு இது வருமாங்க, நான் சொன்னேன்னு போய் சொல், இந்த நானில் ஒரு அகங்காரம். அப்புறம் நேராக அப்பாட்ட போய் கை கட்டி மரியாதை, மகப்பா என்னடா பரீட்சைக்கு காசு கேட்டாங்க, எவ்வளோடா 100 ரூபா, அரைப்பரீட்சை எத்தனை மார்க்கு 5 பாடத்துலையும் போய் நீ கிளிக்கிற கிளிப்புக்கு உனக்கு பறிச்சவரன் எந்திரிப்பார்ல, உடனே டமாத்துமே அம்மா, உடனே அங்கே சாணியை கொடுத்து விடியா, பெரிய உன் பரம்பரை கிழிச்சாங்க. உங்கள் தாத்தா எடுத்த சாணி எல்லாம் உங்கள் கிளவி உங்கள் ஆத்தா எடுத்துட்டுனா என் பிள்ளையாவது ஃபெயில் ஆகியாவது படிக்கிறான், கொடுத்து விடியா. அந்த சவுண்டு வந்து இருந்தாலும் மெல்ல கூடுவாருங்க, வாடா முதல்ல எங்கே போயிட்டியா, இது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல கூட. இந்த பாருங்க, ஆனால் பொம்பளை பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க, அம்மாவே கண்டுக்கிறாரு. நேராக போய் ஒரே தவு அவங்க அப்பாட்ட டேடி அப்படின்னு தூக்கி கொடுத்து, என்னடா கண்ணு எங்கள் ஸ்கூலில் டூர் போகிறாங்க டாடி, எத்தனை நாள் ஆச்சு எல்லாம், 3 நாள். 3 நாள் அப்பா உன்னை விட்டு இருக்க முடியாதா, எனக்கு தான் டாடி, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க டாடி, ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் டாடி. அழுகாரா எவ்வளோ கேட்டாங்க, 100 ரூபா, இந்த 150. டீச்சர் கூடயே போகணும், அப்பப்போ அப்பாவோட ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ வர்ற வரைக்கும் அப்பா என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தெரியும் இந்த பிள்ளை தான் கஞ்சி ஊற்றணும் நல்லா தெரியும், அதை மறைமுகமாக சொல்லுவார். இந்த 150 ரூபாய் கொடுக்குறது ஆம்பளை போய் ஜன்னலேருந்து பார்த்தான், பார்த்துட்டு அவன் அப்பயே சொன்னான், 100 ரூபா கொடுத்ததுக்கு போதிய மரத்து புத்தமே தத்துவம் சொன்னில, இப்போ பொம்பளை பிள்ளை 150 ரூபா இறியும் உன்னை பின்னால் பார்க்குறேன். இப்படி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைக்கு அப்பாவுக்கு என்ன சார் அப்படி உறவு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தகப்பனுடைய கையை பிடிச்சி ஆறுதலாக சொல்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை மட்டும்தான். சின்ன சண்டைகள்ல அவங்க அப்பா கோச்சிட்டு வெளியே போறப்ப வேமா ஓடி எங்கப்பா போறீங்க, அம்மா தான் திட்டு தெரியுமா, டெய்லி அம்மா திட்டு, நீ இருக்காண்டு கோச்சிட்டு ஏன்ப்பா போறீங்க, உள்ள வாங்கப்பா அப்படிங்க. இல்லடா அம்மா கோவமா இருக்கா, அப்பா போயிட்டு அப்புறம் வர்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பு வரல,
கிளம்பணுன்னு ஆம்பளை பையன் பேசாம இரு, அந்த ஆள் தான் போறான் அவனுக்கு நிப்பாட்டுற, அந்த ஆள் இருந்தா டிவா கூட மாட்டாரு, படுக்க சுற்றி விட்டு இருப்பான், ஆறு லூஸா இருக்க நீங்க போடா அடிங்க. அவங்க அப்பா வெளியே போறதுக்கு அந்த பிள்ளை தாங்க முடியாது. 8 மணி ஆகும், வாசல்லே உட்காந்து அப்பா எதிர்பார்த்துட்டே இருக்கும். அந்த செருப்பு சத்தம் கேட்டோன்னே ஐயா அப்பா வந்துட்டான்னு சொல்லி கதவை திறந்தால் பரிதாம நிற்பேன். உடனே பிள்ளைய பார்த்து கேட்பாரு, உங்க அம்மா கோமா இருக்கான்னு பார்த்துப்பா. நேராக அம்மாட்ட போய்மா அப்பா வந்திருக்காரு. எதுக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன் அடிக்க கையை ஒண்ணா அந்த ஓகன கையை நீட்டி தெருத்துல குச்சி எடுக்க சொல்லு வந்துட்டாங்க வைக்கலாம. இந்த சத்தத்தை கேட்டோன்னே மறுபடியும் அந்த ஆள் கிளம்ப போவார்ல. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிள்ளை அவங்க அப்பா கையை பிடிச்சு சமயக்கட்டு பக்கம் கூட்டு போய் கை கால் கழுவ தண்ணியை வந்து கொடுத்து துண்டு எடுத்து கொடுத்து சமயக்கட்டில் உட்கார வச்சு தட்டு நிறையா சாப்பாடை போட்டு குழம்பை ஊற்றி டம்ளரில் தண்ணி ஊற்றி குத்து வச்சு எதுக்கு உட்காந்து சாப்பிட்டு கேட்பாங்க. இவன் இருக்க பசியில் என்ன செய்ய தெரியுமா அவனுக்கு, பிணைஞ்சு வாயில் வைக்க போயிடுவான். வாயில் வைக்க போகிறப்ப இவன் அறியாமல் வந்து எதுக்கு உட்காந்துருக்க பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு எங்கள் ஆத்தா செத்து போச்சுன்னு நினச்சேம்மா, உசுரோட உட்காந்துருக்கேன் தாயும். ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த ஒரு தகப்பனுக்கும் 2வது தாய் யாருன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை மட்டும்தான். 70 வயசுல கைகால் விளங்காத ஒரு தகப்பனை கூட நிர்வாணமா நிப்பாட்டி குளிக்க வைக்கிற ஒரு ஆற்றல் பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கு. இந்த உறவை நினைச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு இனிக்கின்ற ஒரு உறவு. அந்த பிள்ளையை கட்டி கொடுப்பான் பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளை அந்த கட்டி கொடுத்து அந்த பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுல இருந்து பூந்து வீட்டுக்கு போற நேரத்தில் அவன் பார்த்தா மலையர் மம்பட்டியா மாறிப்பான் வைப்பேன், ஊரே அனாச்சி வணக்கனாச்சிமாங்க. ஆனா அவ்வளவு பெரிய ஆளு இந்த பொம்பளை பிள்ளை பட்டிச்சேல் நகனத்தெல்லாம் போட்டு அப்படியே வரும். வெளியே மாப்பிள்ளை காரில் உட்காந்து பப்பரப்பா டிரைவர் பார்த்து என்னடா என்ன அனுப்புறாங்க, என்னடா கொஞ்சம் குழாய்க்கு இருக்காங்க வர சொல்றான். அவன் ஆத்திரம் அவனுக்கு. ஆனா 20 வருஷமா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மகாலட்சுமி போல சுத்திட்டு இருந்த பிள்ளை உறவுகளை எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு கொடுமையா இருக்கு யோசிப்பாங்க. அப்படியே பட்டுச்சிற நகனத்தோடு வருவாங்க. அம்மா தான் நிற்கும் பக்கத்தில். வந்தவுடனே அவங்க அம்மா கையை பிடிக்கும், அம்மா போயிட்டு உடனே அவங்க மலையாரி முத பூந்து விட போகிறப்ப அழுகக்கூடாது, கண்ணை தொடச்சுக்க, தைரியமா பயமா இருக்குமா, பயப்படாது உங்க அப்பனை கட்டுற போய் நானும் அப்படித்தான் பயந்தேன். இப்ப பாரு அந்த ஆளு எனக்கு எப்படி பயப்படுறாங்க. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஐயே அழுகாத, இந்தா போய் சாமி படத்தெல்லாம் கும்பிட்டுக்க போ, எல்லா சாமியும் கும்பிடு. உங்க பாட்டி தாத்தா படமெல்லாம் இருக்கு, உங்க பாட்டி எல்லாம் வீர மங்க உலகை கொண்டு உங்க தாத்தனை ஒரே ஓட்ட போட்டு கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டு. அந்த பிள்ளை மறுபடியும் வந்த உடனே இந்த தாயை கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டு தைரியமா போடி, எதனால ஆத்தா பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லும், உங்க அப்பா நிற்கிறான் அந்த மனுஷன் தாங்க மாட்டான், அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு போ. அம்மாட்ட இவ்வளவு ஈஸியாக இவ்வளவு தூரம் பேசின அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட நெருங்கி வர வர அவ்வளவு நிமிர்ந்து நிற்கிறான். அந்த ஆள் மனசு குறுகி போய் அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்க மாட்டான் சார். அப்படி மெல்ல திரும்பிட்டே அந்த வண்டியில எல்லாம் ஏத்திட்டியா எல்லாம் ஜாமான நிக்கிறா அப்படி இப்படின்னு அப்படியே போக்காட்டுவாரு. இந்த பிள்ளை அவங்க அப்பன் பக்கத்தில் வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சு அப்பாங்கும். அந்த ஆளு செத்துருவான் சார். அந்த முகத்தை பார்த்துட்டு என்னடா போறேடா போயிட்டுடா சந்தோஷம் போயிட்டு அப்பா தைரியமா போயிட்டு பிள்ளைய கூட்டு போடி. அவ்வளவு பெரிய மனுஷன் அப்படி பூஜை ரூம்குள்ள போய் துண்ட முகத்துல வச்சு தேம்பி தேம்பி அழுவான் சார். அழுதுட்டு என்ன காரணம், இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஆத்தா எங்க ஆத்தா என்னை விட்டு போறாங்கிற அந்த கவலை இருப்பாங்க. இந்த பிள்ளை அது வரைக்கும் இந்த அண்ணங்கார இருக்க மாட்டேன் அந்த உறவு அது எப்படி விட்ட உறவு. சின்ன பிள்ளைல ஒரு நல்ல எலும்பு கூட திங்க விட மாட்டாங்க. போடி எங்க விரி லட்டை கூட திங்க புடி புடி திம்பாங்க. ஆனா இப்ப தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போறாங்கிறப்ப அவன் மனசு படுற அந்த வேதனையை இருப்பாருங்க. அழகா இருக்கும். வாசப்படியில் நிற்பான் அவங்க அண்ணன். இந்த பிள்ளை அப்படியே வந்தவங்க அண்ணனை பார்க்கும், அண்ணே போயிட்டு வரண்டு அவன் போ லட்சுமி சந்தோஷமா போ, உன் புருஷன் உன்னை தொட்டான் போனை போடு ஒரே ஏத்து. ஆத்தா வந்து யாரா கிறுக்கு பேலா இருக்கேன் தொடுறதுனா கட்டி கொடுத்து தொட்டா வெட்டி வந்துக்கிட்டீங்க அப்பளமா இருக்கான் படம் இல்லை. அப்போ நான் என் தங்கச்சியை தொட்டுருவேன். அந்த பாசத்தை பாருங்க சார். இதெல்லாம் பின்னி பிணைக்கப்பட்டதான் சார் உறவுங்கிறது. இது நினைச்சாலும் நெஞ்சில் அப்படி போய் இனிக்குது.
வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் படங்களில் கூட அடிக்கடி வாத்தியாருக்கு பேர் சண்முகமணி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னுடைய வாத்தியார் தான். புதிய வார்ப்புலையும் சண்முகமணி பேர் வச்சுருந்தேன், சுந்தரகாண்டத்துலேயும் சண்முகமணின்னு பேர் வச்சுருந்தேன். இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கிறது காரணம் என்னென்னா, எனக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் மேலே எனக்கு ரொம்ப ஒரு அபிமானம் உண்டு. வாத்தியார்கள் தான் இன்றைக்கி நாட்டுக்கு முக்கியமான எல்லா தலைவர்களை உருவாக்குறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு உருவாக்குறது ஆசிரியர்கள் தான். அதனால் ஆசிரியரை பற்றி அகிலாண்டேஸ்வரி, இந்த உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினது வேணா எங்க அம்மாவா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு அறிமுகப்படுத்தினது என்னோட ஆசிரியர் தான். அதனாலதான் சொல்றேன், இன்றைக்கும் என் வாழ்வுல நினைத்தாலே இனிப்பது பிடித்த ஆசிரியர் தான். எங்க அம்மா அப்பாக்கு நான் 17 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. எங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் எங்க குடும்பத்துல ரொம்ப நாள் நீடிக்கல. என்னோட 3 வயசுல நான் என்னோட தந்தையை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு கொடுத்தது என்னோட தாத்தாவும் பாட்டியும் தான். அடுத்தடுத்து அவங்களை இழந்துட்டேன். அதுக்கடுத்து சமூகத்துல எந்த உறவுகளும் கை கொடுக்காம அனாதையா நானும் எங்க அம்மாவும் ஒதுக்கப்பட்டோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் சாதாரண ஒரு ஆஸ்பத்திரி வேலையில் ஆரம்பிச்சு, ஒரு சமையல் வேலையில் ஆரம்பிச்சு 1500 ரூபா, 2000, 2500, 3000 ரூபான். இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு வயசு 55. இன்னைக்கு வரைக்கும் எனக்காக மட்டும் சுகரு பிரஷரோட சேர்ந்து எங்க அம்மா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா அந்த கஷ்டத்துலயும் எங்க ஊர்லயே நல்ல பள்ளின்னு சொல்ற ஒரு பெரிய தனியார் ஸ்கூல்ல தான் என்னை சேர்த்து படிக்க வச்சாங்க. அன்னைக்கு என்னுடைய உறவுகள்லாம் சொல்லுச்சு, ஓ மகளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூலு, சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுன்னு. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, என் உசுறு இருக்க வரைக்கும் என் பிள்ளைய நான் படிக்க வச்சு காட்டுறேன்னு. 2 வருஷம் எங்கள் அம்மா பணம் கட்டினாங்க. 3ஆவது வருஷம் முடியலை. அப்போ ஸ்கூலில் டிசி கேட்டு போனாங்க. அப்போ தான் என்னோட இன்னொரு அம்மாவா என்னோட ஆசிரியரை பார்த்தேன். எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, நல்ல பிள்ளை, எதுக்கு டிசியை வாங்குறீங்க, வேணாம், ஸ்கூல்ல பேசி நான் கன்செஷன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் அதே பள்ளியில 12th முடிச்சுட்டு கல்லூரி படிப்புல அடி எடுத்து வச்சிருக்கேன்னா அதுக்கு அந்த ஆசிரியர் தான் காரணம். 9th படிக்கும் போது சாதாரணமா ஸ்கூல்ல ஏதோ ஒரு கவிதை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் என்னத்தையோ கிறுக்கி வச்சேன். அதையும் நீ நல்லா எழுதுறன்னு எனக்கு ஊக்கப்படுத்தி எனக்கு ஊக்கம் கொடுத்து இன்னைக்கு பாரதியார் விழா அன்னைக்கு வெளியிட்ட பைந்தமிழில் நுழைந்துள்ள பார்த்தீனியம் களைவோம்ன்ற கவிதை தொகுப்புல என்னோட கவிதையும் இடம்பெற்றிருக்குன்னா அதுக்கு அந்த ஆசிரியர் தானே சார் காரணம். நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். சாதாரணமாக தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட வகுப்பாசிரியர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வேற யாருக்காகவும் படிக்காத, இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு ஜீவன் வாழுதுன்னா அது உங்க அம்மா மட்டும்தான். உங்க அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்க அம்மாவோட வலிய, எங்க அம்மாவோட கஷ்டத்தை அன்னைக்கு தான் எனக்கு உணர வச்சாங்க. அன்னைக்கு இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ஆசிரியரும் என்னை தட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 4 மணிக்கு மேல என் கூட உட்கார்ந்துருந்து எனக்காண்டி சொல்லி கொடுத்தாங்க. மேக்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் மார்க் கம்மியா இருந்தப்ப அந்த 2 மிஸ் என்னை வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தரா தட்டி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தேன். பப்ளிக் 10 நாள் தான் இருக்கு. அப்ப எனக்கு விஷக்காய்ச்சல் வந்துருச்சு. எங்க அம்மா ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. பரீட்சை எழுதுற 2.5 மணி நேரமும் என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். நான் வாந்தி எடுத்தாலும் அதை அள்ளி போட்டுட்டு என்னை ஊக்கப்படுத்தினாங்களே என்னோட வகுப்பாசிரியர். அந்த நிமிஷம் எங்க அம்மாவை இன்னொரு உருவத்துல நான் அவங்க கிட்ட பார்த்தேன். அவங்களுக்காகவும் படிக்கணும்னு வெறியோட படிச்சேன். நான் 10ஆம் வகுப்புல 481 மதிப்பெண் வாங்கினேன். அன்னைக்கு பள்ளிக்கு வெளியில ஃப்ளெக்ஸ் போர்ட்ல என் போட்டோவோட மார்க்க போட்டிருந்தான். எந்த சொந்தக்காரன் என்னை உதறிட்டு போனானோ அவன் முன்னாடி என் அக்கா மகன், என் தங்கச்சி மகன் சொல்ல வச்சேன் சார். அதுக்கு பின்னாடி இருந்தது என்னோட ஆசிரியர் தான். எனக்கு பாரதியார்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பாரதி நின்று பாடம் நடத்தின இடத்துல நான் போய் பேசினாலே போதும்னு போனேன். சேதுபதி ஸ்கூலோட 125வது ஆண்டு விழா பேச்சு போட்டியில முதல் பரிசு. பிரம்மாண்டமான மேடையில கலெக்டர் சுப்பிரமணியன் சார் எனக்கு பொன்னாடை பொருத்தினாரு. நீதியரசர் ராமசுப்பிரமணியன் எனக்கு வெற்றி கோப்பையை
விளங்கினாரு. மேடையில இருந்து கீழே வரப்ப எங்க அம்மா ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அந்த ஆனந்த கண்ணீருக்கு பின்னாடி என்னோட ஆசிரியர் தான் சார் நின்னாங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் 175 கட் ஆஃப் மதிப்பெண் வச்சிருந்தோம். என்ஜினியரிங்கோ வேற துறையையோ நான் தேர்வு செய்யல. ஏன் தெரியுமா? என்னோட ஆசிரியர் ஒரு நாள் வகுப்புல நடத்தின பாடம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யுங்க. இன்றைய இளைய சமுதாயம் மதிப்பெண்களை நோக்கி ஓடி ஒரு ஃபாரின் வேலைக்கு போயிடுறீங்க. இன்னொரு பக்கம் இளைய சமுதாயம் நாட்டுக்கு தேவையில்லாததான் செஞ்சிட்டு இருக்கீங்க. நாடு உனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு யோசிக்காத, நீ நாட்டுக்கு என்ன செஞ்சன்னு யோசின்னு சொன்னது என் மனசுல ஆழமா இருந்துச்சு. அதனாலதான் பல்வேறு கனவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு என்னோட கனவு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னோட லட்சியம் என்ன தெரியுமா? நான் ஒரு IAS ஆபீசர் ஆகணுங்கிறது தான். அதுக்கும் நான் ஒரு ரோல் மாடல் வச்சிருக்கேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு சொன்னாரு அந்த சகாயம் சார் தான் என்னோட ரோல் மாடல். வாத்தியார் சமூகத்துக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டாங்க. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சினிமாவில் முன்னுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது, திரைக்கதை நல்லா அமைக்கிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் தான். அவங்க தான் மெயின். அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை வந்து நான் கரெக்டாக படிக்கலை. ஏன்னா படிக்கிற நேரத்தில் மைண்டு வேறு மாதிரி போயிடுச்சு. என்னென்னா 6th 7th எல்லாம் படிக்கிற வரைக்கும் ஒன்லி பசங்க தான் கிளாஸில், அதாவது பொண்ணுங்க இல்லை. என் கிளாஸில் கோ எஜுகேஷன், ஸ்கூல் கோ எஜுகேஷன். ஆனால் 6th standard 7th standard எல்லாம் டி செக்ஷன் இருந்ததுனால பொண்ணுவோட உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் 8th standard தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பி செக்ஷன் ஒதுக்குனாங்க. ஒதுக்குனா இந்த மாதிரி 2 row இருக்கும். அதில் ஒரு பக்கம் போகிறான் பசங்க, ஒரு பக்கம் போகிறான் பொண்ணுங்க. ஸோ அந்த வயசுக்கு உண்டான ஒரு இது இருக்கும் இல்லையா, 8th standardங்கும் போது அந்த ஏஜுக்கு தகுந்த ஒரு இது இருக்குமே. அப்போது கிளாஸுக்கு போனோன்னையுமே கிளாஸில் பொண்ணுக்கு சைடே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தடவை வந்து கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது தமிழையா கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா ஆறுமுகம் படி அப்படிம்பாரு. ஆறுமுகம் எந்திரிச்சு படிச்சுட்டு இருப்பான். அவன் ஏதாவது ஒரு லைனு அசோகர் காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது நிறுத்து அப்படின்றவார். திடீர்னு புருஷோத்தமன் நீ படி அப்படிம்பார். அவன் அசோகர் காலத்தில்னு சொல்லி கரெக்டாக எடுக்கணும். எடுத்தால் தான் அவன் கவனிச்சுட்டு இருந்தான் அர்த்தம். இல்லைன்னா அவன் கவனிக்கலான்னு சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி வந்து நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கிளாஸ் நடக்கும்போது. அவர் திடீர்னு வந்து அந்த பொண்ணு பேர் சொல்லி எந்திரிச்சு படி அப்படின்ட்டார். எந்திரிச்சு படினோடனே அந்த பொண்ணு தான் என்ன பார்த்துட்டு இருந்தாச்சு, எங்கே படிக்கிறது, அதனால் பேஜெல்லாம் புரட்டிக்கிட்டு இருந்தது அவசர அவசரமாக. அப்புறம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் நீ படி அப்படின்னாரு. நான் புஸ்தகமே எங்கே இருக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன்னா. அதுக்கப்புறம் வாத்தியார் 2 பேரும் கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இது வந்து படிக்கக்கூடிய பருவம், இதில் வந்து இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் வந்து அவர் தமிழையா அட்வைஸ் பண்ணார். அவர் 2 அடி அடிச்சிருந்தா இந்நேரம் அந்த வாத்தியார் எனக்கு நினச்சி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த மாதிரி நேரத்துலையும் அந்த வாத்தியார் வந்து பொறுமையை கையாண்டு அந்த பசங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணதுங்கிறது வந்து இன்னும் எனக்கு மனசில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கு.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.